அதில் இதை தூக்கி பெரிய விளம்பரத்தை போட்டு அடுத்த ஒரு 3 நாளைக்கு ஹீலிங் மீட்டிங் நம்ம செய்வோமா? அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து உடம்புலேருந்து அவர் வஸ்திரம் வரைக்கும் அவருடைய வல்லமை என்னது வெளிரங்கமாகி கொண்டே இருக்கு. அப்போ யாரெல்லாம் அவர் தொடுறாரோ, யாரெல்லாம் அவர் மூலமாக அவர் வார்த்தையை பேசுகிறாரோ, அவர் வாயிலேருந்து வார்த்தைகள் புறப்பட்டு போகுதோ அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கே ஒரு உதாரணம், அவருடைய வஸ்திரத்துடைய தொங்கலை தொட்டால் போதும் நான் குணமாயிருவேன். எவ்வளோ பெரிய ஃபெய்த் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஃபெய்த்து. ஆனால் அந்த இடத்துல சொல்கிறதுக்கு இட்ஸ் எ சிம்பிள் ஃபெய்த். பெரிய ஃபெய்த் இல்லை, சிம்பிள் ஃபெய்த்னா இதை நான் செஞ்சேன்னா நடக்கும், அவ்வளோதான். நான் பேசினா நடக்கும், நான் நம்பினா நடக்கும், அவ்வளோதான். நான் அதை டவுட் பண்ண மாட்டேன். நான் போய் அதை தொடும்போது நான் பெற்றுக்கொள்வேன், அவ்வளோதான். நான் அதை பேசும்பொழுது நான் பெற்றுக்கொள்வேன். அதே மாதிரி தான் நான் உங்கள் மேலே பேசும்பொழுது அது நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அங்கே தானாக நான் அதை பற்றி நான் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஹலோ, பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது என்னுடையது இல்லை. ஹலோ, இந்த சுகம் கொடுக்கறது என்னோடது இல்லை, அது அவருடையது. அப்போ அவர் சொன்னதை செய்யும்பொழுது அது நடக்குது, அவ்வளோதான். அதில் இதை தூக்கி பெரிய விளம்பரத்தை போட்டு அடுத்த ஒரு 3 நாளைக்கு ஹீலிங் மீட்டிங் நம்ம செய்வோமா? அப்படி இல்லை. இங்கே நடக்க அது தானாகவே ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, பெற்றுக்கொண்ட நீங்கள் போய் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணி அதை கட்டளையிடும்பொழுது நடக்கும். வாவ்! அப்போ என்ன ஆகுதுன்னா மல்டிப்ளை பண்ணுது. புரியுதா? இட் வில் மல்டிப்ளை. என்கிட்ட நான் நம்பி உங்கள்கிட்ட பேசுகிறேன், அது உங்களுக்கு வருது. நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட, அப்போ அவங்க தேவனை அறியாத மக்களாக இருந்தால் they will be attracted to follow you. அவங்க என்ன ஆயிடுவாங்க, உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் எனக்கு பேசுங்க, ப்ரே பண்ணீங்க, நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க, இயேசு நாமத்தில் எனக்கு சுகம் கிடைக்குன்னு சொன்னீங்க, எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ உங்கள் மேலே என்ன ஆயிரும், அவங்களுக்கு ஒரு தாக்கம் வந்துடும். உங்கள் கூட ஃபாலோ பண்ணும். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, நானும் வரலாமா, அந்த மாதிரி. அப்போ யாரையும் நம்ம வற்புறுத்தலை, யாரையும் நம்ம போய் கட்டாயப்படுத்தலை. அவங்க பெற்றுக்கொள்கிறதுனால அவங்களே வந்துடுவாங்க. புரியுதுங்களா?